10th கொஸ்டின். ஒருத்தருக்கு வந்து ஆனுவல் பேமெண்ட் வரும். அது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு வருஷத்தோடது வந்து போன வருஷத்தோட விட 1/10 கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து 100, அதாவது ஏ. ஷோ தட் he cannot receive more than ₹1000 however long he may live அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு போட்டுக்கலாம். பேமெண்ட் ஃபார், நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 100. அப்படின்னா பேமெண்ட் ஃபார் செகண்ட் இயர் எவ்வளோ இருக்குன்னா 100 விட 1/10 கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா 100 × 9/10 போடலாமா? 100 வந்து 10/10 அர்த்தமா? 100 விட 1/10 கம்மியாக இருக்கும் அப்படின்னா அடுத்த வருஷம் 9/10 தான் இருக்கும். ஸோ தேர்ட் இயர் வந்து என்னவாக இருக்கும்? 9/10 the whole square இருக்கும். புரியுதா இது? ஏன்னா ஒரு வருஷமும் 1/10 கம்மியாயிட்டே வரும். அதை தான் வந்து இப்படி 9/10 அப்படின்னு போடலாம். ஓகேவா? 1/10 கம்மி ஆயிடுச்சுன்னா இப்போ 1 - 1/10 அர்த்தமா இஸ் ஈக்குவல் டு 9/10. இதுதான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் எவர் வந்து என்னவாக இருக்கும்? ஸோ டோட்டல் அமௌண்ட் இஃப் ரிசீவ்டு ஃபார் எவர், அதான் வந்து கேட்டிருக்காங்க. அவர் எவ்வளோ நாள் ரிசீவ் பண்ணாலும் அது 1000 ரூபாய்க்கு மேலே இருக்காதுன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 100, அப்புறம் 100 × 9/10 ப்ளஸ் 100 × 9/10 the whole square. இது ஓகே, ஸ்கொயர். அதுக்கப்புறம் அந்த மாதிரி, அப்புறம் க்யூப், அப்புறம் பவர் 4, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ சம் ஆஃப் இன்ஃபினிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சம் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை 1 - r. ஸோ இஸ் ஈக்குவல் டு a வந்து 100, 1 - r வந்து 1 - 9/10 இஸ் ஈக்குவல் டு 100. 1 - 9/10 வந்து என்னது? 10 - 9/10. ஸோ 1/10 வருமா? இப்போ 1/10 இருந்ததுன்னா 1000 × 10 100 × 10 வருமா? இஸ் ஈக்குவல் டு ₹1000. கரெக்டாக 1000 தான் வருது, 1000க்கு மேலே வரல. தேர்ஃபோர் he can't receive more than 1000. he can't receive more than 1000. அவ்வளோதான் இந்த சம்.